ஹாய், வெல்கம் டு தமிழன் இன்டீரியர். நம்ம ஒசூரில் ரீசண்டாக கம்ப்ளீட் பண்ண இன்டீரியர் தாங்க. இது ஒசூரில் நம்ம காரப்பள்ளி ரோட்டில் வாட்டிகா வில்லாஸ்ன்ற லேஅவுட்டில் பண்ணியிருக்க வீடு தான். இந்த வீடு ஃபுல்லாகவே யூபிவிசியில் குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்குங்க. என்னென்ன பண்ணியிருக்குங்க, இதுக்கான டோட்டல் பட்ஜெட் என்ன ஆச்சு, இதெல்லாம் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா மார்பிள் வித் உட்டன் கலரில் ஒரு புத்தா ஸ்டேச்சு வைக்கிறதுக்காக ஒரு பேனலிங் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது உட்டன் கலரு அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப்பு, உள்ள ஸ்ட்ரிப் லைட்டு நம்ம வார்ம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதை பார்க்க ரொம்பவே லக்ஸரி ஃபினிஷிங்கில் பெஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் அண்ட் ஒயிட், அதாவது இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம உட்டன் அண்டு ஒயிட் கலர் இது ரெண்டும் மட்டும்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த டிவி யூனிட்டில் கீழே ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸு, சென்டரில் பிளாக் கிளாஸ் டோர் கொடுத்து கார்னரில் நம்ம ஹெட்ஜஸ் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் உட்டன் ஃப்ளோட்டட் பேனல் அண்டு பேக் பேனலுக்கு கோல்டன் ஸ்ட்ரிப் இதெல்லாம் பண்ணியிருக்குங்க. நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் இப்போ சீலிங்க்கு வர ப்ரொஃபைல் லைட்ஸும் பண்ணிகிட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு இது போல் ப்ரொஃபைல் லைட்ஸ் தேவைப்பட்டாலையும் நம்ம தமிழன் இன்டீரியரை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பூஜை கப்போர்டுங்க. இந்த பூஜை கப்போர்டு ஹாலில் ஃபுல்லாக எதுவுமே வால் எதுவும் இல்லை, ஃபுல்லாக பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம யூபிவிசி அண்டு டபிள்யூபிசி டோர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த யூபிவிசியில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் ப்ராப்ளம், டர்மேட் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. லைஃப் பார்த்திங்கன்னா மற்ற மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பூஜை கபோர்ட்லேயும் இன்னரில் வர செல்ஃபுக்கு பேக்கில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு ஒயிட் பேனலிங், டாப்பில் ஒரு ஸ்பாட் லைட்ஸு, ஃப்ரண்ட்டு டோருக்கு சிஎன்சி கட்டிங், கீழே பார்த்தீங்கன்னா படையல் வைக்க ஒரு ரேக்கு, அது கீழே ஸ்டோரேஜ் ரேக்கு, ஃப்ரண்ட்டு க்ளோஷர் டோரோட நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது நீங்கள் செல்ஃபு, அதாவது கிரானைட் செல்ஃப் வச்சு நீங்கள் வாலில் கட்டியிருக்கீங்க, சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கீங்கனாலையும் நம்ம பண்ணலாம். எதுவுமே பண்ணலைனாலையும் இது போல் நம்ம ஃபுல் பாக்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இது பூஜை கபோர்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஷோகேஸ் தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் ஒயிட் அண்டு உட்டன் காம்பினேஷனில் எல்லா ரேக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பாட்டம் அடியில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து பேக்ரவுண்டாக கோல்டன் ஸ்ட்ரிப் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன். இது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்லேயே கேட்டதுனால நம்ம உட்டன் பாக்ஸு அண்டு ஃப்ரண்ட்டு டோரு ஒயிட் கலர் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், டாப்பில் 2 ஸ்பாட் லைட்டு, பேக் பேனலிங் ஒயிட்டில் கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வாலில் இருக்க உட்டன் ஸ்ட்ரிப்பும் நம்ம தமிழ் இன்டீரியரில் தாங்க பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம இந்த டைனிங் ஹால்லையும் மேலே சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட் ஒர்க்கு கொடுத்துருக்குங்க. இதில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாஸிங்க, இந்த ஒயிட் கிளாஸி கலரில் நம்ம வால் பாக்ஸ் எல்லாம் உட்டன் கலர்லேயும் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரையில் ஆல்ரெடி கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்தாங்க, செமி மாடுலர் தான். இந்த செமி மாடுலர் கிச்சனில் நம்ம டேண்டம் யூஸ் பண்ணியிருக்குங்க. நம்ம கோத்ரேஜ் பிராண்டோட டேண்டம் யூஸ் பண்ணியிருக்குங்க. நம்ம அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டான அக்சசரிஸ் தாங்க யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கு நார்மல் ஓப்பன் டோர்ஸு, அது பக்கத்தில் இருக்கிறது நம்ம கிரானைட் செல்ஃப் கீழே நார்மல் ஸ்டோரேஜ் ஓப்பன் டோரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வயர்டு பேஸ்கெட், அதே கோத்ரேஜ் பிராண்டில். இது கொஞ்சம் புதுசாக நம்ம சைடு சேனல் கொடுத்து பண்ணுவோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் வெயிட் அதிகமாக கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால நம்ம க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம யூபிவிசியில் ட்ரே பண்ணிவிட்டு சென்ட்ரு ஓப்பனிங் கொடுத்து நம்ம அதுக்கு மேலே ஸ்டீல் பேஸ்கெட்டை வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது ஒரு நியூ டிசைனாக இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில் இது போல் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும், க்ளீனிங் பர்பஸ்க்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால இது மாதிரி வச்சு கொடுத்துருக்குங்க. அது பக்கம் நார்மல் ஸ்டோரேஜ் ஓப்பன் டோர் தான். இந்த ஷட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லீக் பிராண்டது யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸ்லீக் பிராண்டது நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்க ஒரு ட்ரே கொடுத்து மேலே இருக்கிறதுலாம் ஸ்டோரேஜ் ரேக்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம ஷட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஷட்டர் பிளாக் கலரில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஒயிட் கிளாஸிக்கு நம்ம பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்குது. அது பக்கத்தில் டால் யூனிட்டுங்க. இந்த டால் யூனிட் பார்த்தீங்கன்னா மேலே 2 டோர், கீழே 2 டோராக 4 டோர்ஸ் கொடுத்து பண்ணியிருக்குங்க. அதுக்கு இடையிலே 2 ட்ரா, இது ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்லேயே கட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது உள்ள ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க.
அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷரை தூக்கி உள்ளே வச்சுட்டு மேலே டிஷ்வாஷருக்கு தேவையான லிக்விட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக டாப் ஓப்பனிங் ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது கீழே டிஷ்வாஷருக்கு டாப் அண்டு சைடு க்ளோஷர் மட்டும் பண்ணியிருக்குங்க. லேஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பாட்டம் க்ளோஷர் ஒயிட் ஷீட்டில் கொடுத்து ஃப்ரண்ட்டு டோர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் வித் டோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்குங்க. இது ஹேண்டில்ஸ்லாம் நாப் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வால் பாக்ஸு உட்டன் அண்டு பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதுக்கு சென்டரில் ப்ரொஃபைல் லைட்ஸுங்க. நம்ம பார்க்க ரொம்பவே வீட்டோடைய இன்டீரியரை அழகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம காட்டுறதுக்கு ப்ரொஃபைல் லைட்ஸு அதிகமாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கு, இந்த சீலிங் லைட் ஒர்க்கு, இந்த ஹேங்கிங் லைட்ஸ் ஒர்க்கு, இது எல்லாமே நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் இருந்து தான் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வீடு உள்ள டோட்டல் இன்டீரியர் நம்ம எல்லாமே எடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த பில்லர்ஸு பீம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஷர் கொடுத்து உட்டன் கலர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுங்க, இது வாலும் ஒயிட்டு, இந்த ஸ்டெப்ஸ் கீழே டோர்ஸும் ஒயிட்டு. இது பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக நல்லாவே இருக்குது. இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் ஹேண்டில் பிளாக் கலர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் இருக்க ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்க லேஃப்ட்டு அண்டு வால் ரூஃப், இது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்தாங்க, மேலே காங்கிரீட்டில் ஸ்லாப் போட்டிருந்தாங்க, அதுக்கு டோர்ஸ் மட்டும் பண்ணியிருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிறதுனால சைடு நம்ம இழுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்குங்க. இங்கே பீரோ வச்சு ஃப்ரண்ட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி டபுள் டோர் கொடுத்துருக்குங்க. அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கிரானைட் செல்ஃபு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஃப்ரண்ட்டு டோர்ஸ் மட்டும். இது ஒரு சில கிரானைட் செல்ஃபுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்து ஹேங்கிங் ராடு கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் நம்ம யூபிவிசிலையும் ஃபுல் பாக்ஸாகவும் பண்ணலாம், இல்லை கிரானைட் செல்ஃப் கொடுத்துருந்தாலையும் இது போல் ஃப்ரண்ட்டு டோர் மட்டுமும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் இது போல் யூபிவிசி அண்ட் அலுமினியம் மெட்டீரியலில் ஒர்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க. டோட்டல் இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7.5 lakhs வந்திருக்குது. இந்த ப்ரொஃபைல் லைட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வரையும் வந்திருக்குது. ஸோ உங்கள் வீடுகளுக்கு இன்டீரியர் யூபிவிசி அலுமினியம் ப்ரொஃபைல் லைட்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டால் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒசூர் பாகலூர் ரோடு சந்திரசேகர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா அதாவது டியூப்ளெக்ஸு டாப்பில் ஒரு 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூமில் நம்ம ப்ரொஃபைல் லைட் ஒர்க், அதாவது கட்டிலுக்கு பேக்கில் அப்படியே எல் டைப்பில் ப்ரொஃபைல் லைட் ஒர்க்கு, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி லேஃப்ட் அண்ட் வால் ரூஃப் பண்ணியிருக்குங்க. இது லேஃப்ட்டுக்கு ஹேண்டில்லெஸ் டைப்பும், வால் ரூஃப்க்கு கிரானைட் செல்ஃப் வச்சதுக்கு ஃப்ரண்ட் க்ளோஷர் டோரும், அதில் கோல்டன் ஸ்ட்ரிப்பும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த கோல்டன் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணும்போது நல்லா ஹைலைட்டாக நல்லாவே வந்திருக்குதுங்க. இதனுடைய பீரோவோடைய ஃப்ரண்ட் க்ளோஷர் அதுக்கு உள்ள மிரர் மட்டும் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. அதாவது டோருக்கு ஃப்ரண்ட்டில் மிரர் இல்லாமல் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்குங்க. இந்த லேஃப்ட்டை பொறுத்தவரையில் எல்லா லேஃப்ட்டுமே ஹேண்டில்லெஸ் டைப் தாங்க. ஸோ இந்த ஹேண்டில்லெஸ் டைப் இருக்கும்போது பார்க்க நீட்டாக எந்த ஒரு நாபோ ஹேண்டிலோ எதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ரீமியமாக வந்திருக்குது. இந்த ஃபோல்டபுள் டேபிள், அதாவது இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துலையோ இல்லை இது தேவை அந்தளவு இருக்காது, நம்ம எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோங்க அப்படின்ற இடத்துலையோ இது போட்டால் பெஸ்ட்டாகவே இருக்குதுங்க. இது வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ குழந்தைங்க வச்சு எழுதவோ கொஞ்சம் வெயிட் பேலன்சிங் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது போல் உங்கள் வீடுகளுக்கும் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது ஹால்லையும் ப்ரொஃபைல் லைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க, 2 ரூம்லேயும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ரூம்லேயும் ஹால் அதாவது சீலிங்லேயும் ப்ரொஃபைல் லைட்ஸு நம்ம ஒயிட் அண்டு வார்ம் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்குங்க. அப்படியே கபோர்டு பார்த்தீங்கன்னா லேஃப்ட் அண்ட் வால் ரூஃபு, ஃப்ரண்ட் க்ளோஷர், அதாவது ஒரு 4 feet மட்டும் கிரானைட் செல்ஃப் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாக பண்ணியிருக்குங்க. சென்டரில் ஒரு ட்ராவோடு பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ட்ராக்கு நாப் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஃப்ரண்ட் க்ளோஷர் டோருக்கு லென்த் ஹேண்டில் அண்டு கோல்டன் ஸ்ட்ரிப்போட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ஹேண்டில்லெஸ் டைப்பு உள்ள மேக்னெட் மட்டும் வந்துடும். ஸோ இது ஃப்ரண்ட் ஹேண்டில் மட்டும் இருக்காது. ஸோ இது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக வந்திருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் பாக்ஸாக பண்ணுவாங்க, கீழே ஒரு ட்ரா வைப்பாங்க, கீழே டோர்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டு இது இன்ஸ்டாவிலே பார்த்துட்டு இது போல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்குங்க. சுற்றி உட்டன் ஃப்ரேமு, மிரரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஒயிட்டு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இது போல் உங்கள் வீடுகளுக்கு
குவாலிட்டியான ஒர்க்கர்ஸு அண்டு ஃபினிஷிங்கான இன்டீரியர் தேவைப்பட்டால் நம்ம தமிழன் இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழன் இன்டீரியர்ஸில் யூபிவிசி அண்ட் அலுமினியம் இப்போ சீலிங் ப்ரொஃபைல் லைட்ஸு இது எல்லாமே பெஸ்ட்டு ஃபினிஷிங் பெஸ்ட்டு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.